ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 35வது வசனம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆமேன். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எதிர்பார்க்கறது என்னது? நல்லா கனம் அடையணும். கனம்னா நம்மளை 4 பேர் மதிக்கணும், நம்ம கனப்படணும். இப்போ ஒரு இடத்துக்கு தான் போகிறோம், எல்லோரும் நம்மளை பார்த்து நமக்கு ரெஸ்பெக்ட் தரணும், நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். வேதத்தில் பாருங்க, இந்த கணம் யாருக்கு கிடைக்குதா? ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள். ஞானவான்களுக்கு எங்கே போனாலும் கணம் தான், ஆனால் மதிகடர்களுக்கு எங்கே போனாலும் அங்கே கனவீனம் தான். இதுக்கு ஒருவேளை நீங்கள் கனமடையணும்னா அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புவோம். அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வேதத்திலேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்ட நபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாலமோன் ராஜா. அவர் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்டார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தினாலே அவர் அந்த நேரத்தில் இருந்த யாரை விட அவர் ஞானத்திலையும் கணத்திலையும் அறிவிலையும் எல்லாவற்றிலையும் அவர் சிறந்து விளங்கினார். அவருடைய ஞானத்தை போல முந்தினவர்களும் இல்லையா, இனிமேல்ட்டு அவருக்கு ஒரு ஞானத்திற்கு ஒப்பா இனிமேல் யாரும் பிறக்க போறது இல்லைன்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு ராஜஸ்திரி கூட அவனுடைய ஞானத்தை கேட்கும்படி வருகிறார். சொல்றா, 1 ராஜாக்கள் 10:6 ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் பார்த்து தான் அதெல்லாம் என்ன செஞ்சேன், அறிந்து கொண்டேன். ஆனால் நான் எங்கள் ஊரில் கேட்ட செய்தி பார்த்தீங்கன்னா, இவைகளில் பாதியாயிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று நான் காண்கிறேன். ராஜாவோட பிரஸ்தாபத்தை கேட்டது, பார்த்ததுல கொஞ்சம் கூட பாதி கூட இல்லை, பாதியை விட கம்மியாக தான் நான் கேட்டிருக்கேன், அதை விட அதிகமாக இருக்குது உடைய ஞானம் என்று சொல்லி சாலமோன் ஞானத்தினால் சோதித்து அடுத்தபடியாக அவ அதை சொல்கிறா பாருங்க. கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் 1 ராஜாக்கள் 4:29, 30, 32 நீங்கள் வாசித்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஞானத்தினால அவருக்கு எல்லா பொருட்களும் நிறைந்திருந்தது. எல்லாருக்குமே தெரியும், சரி எல்லா காரியங்களும் பொண்ணு போல வெள்ளி இங்கெல்லாம் குட்டி கிடந்தது, அவ்வளவு செல்வம், ஒட்டகங்கள் எல்லாம் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஏதுரு மரங்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் அவருக்கு அதிகமாய் கிடைத்தது. அதுதான் இந்த வேதத்திலே நாங்கள் வாசிப்பீங்கன்னா நீதிமொழிகள் 21:20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். திரவியமும் எண்ணெயும் எங்க இருக்கான்? ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கு. ஞானவானா இருந்தா கனமடைவோம், ஞானவானா இருந்தா எல்லா ஆசீர்வாதமும் திரவியங்களும் எண்ணெயும் நம்முடைய வீட்டில் இருக்கும். மூடனுக்கும் இருக்கும், நாம் என்ன செய்வானா, செலவழித்து போடுவானா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஞானத்தினால நீதிமொழிகள் 24:3 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஞானம் இருந்தால் நம்ம வீடை கூட என்ன செய்யலாமா, கட்டலாமா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ நமக்கு இன்றைக்கு அந்த ஞானம் வேணுமா? நம்ம கனப்படும்படியான ஞானம். அடுத்து வீடு கட்ட ஞானம் இருக்கு. அடுத்து நீங்கள் நிறைய வீடு இன்னொன்று வாசித்தீங்கன்னா நீதிமொழிகள் 24:4 அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்குமா. ஞானமும் அறிவும் இருக்கும்போது நம்ம வீடுகளில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும். அதற்கெல்லாம் மூல காரணம் என்னது? ஞானம். அப்போ ஞானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தர் தான் ஞானமா. நீதிமொழிகள் 9:10 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்போ இப்படிப்பட்ட இதுவரை நம்ம பார்த்த இந்த ஆசீர்வாதங்களாம் நமக்கு கிடைக்கக்கூடியதற்கான தேவை என்னன்னா ஞானம். அந்த ஞானம் எங்க இருக்கு? கர்த்தர். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதை நிலைநிறுத்தி இருக்கிறார். அவர் தான் ஞானம். அவருக்கு நீங்கள் பயப்பட ஆரம்பித்தாலே ஞானம் வந்துவிடும். ஞானம் வந்தால் கனம் வந்துவிடும், எல்லா ஆசீர்வாதங்களும் கூட வந்துவிடும். அடுத்து கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானத்தை நமக்கு போதித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒரு ஆசிரியரை போல அது கர்த்தருக்கு பயப்படும் காரியம் எது ஞானம்ங்கிறதே போதிக்கும். அப்போ இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களால் நமக்கு வேணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும்னா வேற ஒரே வழி, கர்த்தருக்கு பயப்படுதான். அப்போ இந்த நாள் முதல், இன்றையிலிருந்து நீங்க கனப்படணும்னா, மேன்மைப்படணும்னா, இன்றையிலிருந்து நீங்க ஞானத்தை முக்கியப்படுத்துங்க, ஞானத்தை கேளுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை நீங்க இந்த நாளிலிருந்து கடைபிடிங்க. அதுதான் ஞானத்தை தரும். முதலா இந்த நாளிலிருந்து நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஞானத்தை தரும், அது ஞானத்தை போதிக்கும். ஆகவே இந்த வேளையில் இந்த நாளில் இந்த சாலமோனுக்குள்ள ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வரணும்னா
நம் வீடுகளிலும் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கணும்னா, நாம் கனப்படணும்னா, நம்ம மேன்மைப்படணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதற்கு கர்த்தருக்கு பயப்படுத பயம் வேணும். ஆகவே இந்த வேளையில் நாம் ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஞானம் நீர் என்று பார்க்கிறோம். நீதான் ஞானம் தகப்பனே. ஞான கண்மலையாகிய நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள நீங்கள் வந்து எங்களை கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இந்த நாளில் சொன்ன அந்த வார்த்தையில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் தாருப்பா. அதற்கு தேவையான உமக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாளில் எங்களுக்கு எல்லா காரியத்திலும் எதை செய்தாலும் அதிலே நாங்கள் உமக்கு பயந்து செய்ய இந்த நாள் முதல் கிருபை செய்யும். அதன் மூலமாய் ஞானத்தை பெற்றுக்கொண்டு மேன்மையடைய நீர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.